ஹாய் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சண்டேக்கு சமைச்ச பிளாகை தான் போட்டிருக்கேன். சண்டேக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ரைத்தா வித் எக்கு இது தான் நான் செஞ்சேன். இதில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிற ரெசிப்பியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, இஞ்சி பூண்டெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடுவேன். ஸோ அதை உரிச்சிட்டு வாஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ, சில்லி இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே டைம் வந்து பிரியாணி அரிசியும் 2 or 3 டைம் வாஷ் பண்ணி வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரியாணி பீசஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேக்னேஷனுக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு கர்ட் போட்டுட்டு அதில் வந்து ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நான் அதை வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து என்ன எடுக்கணும்னா ஊறணும். நல்லா ஊறினா தான் அந்த உப்பு உரப்பு எல்லாமே அதில் ஏறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரம் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெய் ஊற்றுறோம். நெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிங்க. நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்து அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ இந்த மாதிரி ரெகுலர் ஸ்பைசஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கணும். இது வதக்கக்குள்ளே என்ன ஆகும்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து வதக்கிக்கணும். இன்கேஸ் நல்லா அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றி அதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுக்கலாம். கலந்து கொடுக்கக்குள்ள அடியில் ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், தக்காளி எடுத்து இதில் ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாவையும் வதக்கின அப்புறமா கொஞ்சம் நம்ம மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்ப அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போடணும். இந்த டைமில் சில பேர் கேர்டு ஆட் பண்ணுவாங்க. நான் ஏன் கேர்டு ஆட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடையில் வாங்கினது இல்லை கேர்டு. வீட்டில் உர ஊற்றுனதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. ஸோ அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிடுங்கிறதுனால நான் வந்து தயிர் இதில் ஆட் பண்ணாமல் இந்த மேக்னேட் பண்ணதில் உள்ள தயிரே போதுங்கிறத டிசைட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடணும். வதக்கி விட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணணும். குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை திறந்து பார்க்கக்குள்ள அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸே செய்ய முடியும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிக்கன் கிரேவிக்கு தேவையான விஷயத்த நம்ம பண்ணுறோம். அந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ண போகிறோன்னா, பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். சோம்புனா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் நான் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெவியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதில் ஆட் பண்ணாமல் வெறும் சோம்பு போட்டு மட்டும் தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு நம்ம இதில் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்சதும் இந்த வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதையும் போட்டு நம்ம அதில் என்ன பண்ணணும், நல்லா வதக்கணும். இது வதங்கி முடிஞ்சோடனே இதில் தக்காளியை போட்டு நம்ம என்ன பண்ணணும், வதக்கணும். ஸோ அதையும் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை திறந்து பார்த்தோம் அப்படின்னா, இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நம்ம நல்லா கலந்து விடணும். உடையாமல் கலந்து கொடுத்துட்டு அந்த எண்ணெய்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி எவ்வளோ ஊற்றலாம் அப்படிங்கிறத தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் மசாலாலாம் போடணும். என்னென்ன மசாலானா, குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, வீட்டில் அரைச்சது, அது நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது அது ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். இதுலேயும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே 2.5 கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன்.
2 டம்ளர் வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கலக்கி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன். 5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் எக்ஸஸாகவும் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து அரிசியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எங்கள் அரிசிக்கு 5 டம்ளர் போதுமான அளவு இருக்கும். அதை ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா அந்த கொதியெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் பரவலாக போடணும். பூ மாதிரி அதில் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுக்கக்குள்ள உடையாமல் நம்ம கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்துட்டு அது சும்மா அந்த தட்டை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸ்லோவில் மீடியமில் வச்சு நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குள்ளே நல்லா கொதிக்கும். இப்போ அந்த அரிசியும் தண்ணியும் ஒரு சேர வரக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தம் பண்ணிக்கலாம். தம் பண்ணுறது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ராசஸில் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதம் வடிக்கிற பானையில் நார்மலான டேப் வாட்டர் பிடிச்சி அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு தட்டை நல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பானையை தூக்கி அது மேலே வச்சுருவேன். வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவேன். ஸ்லோ டு மீடியம்க்கும் இன்டர்மீடியேட்டில் வச்சு நான் செட் பண்ணிடுவேன். செட் பண்ணோன்னே அது என்ன ஆகிடும்னா அது நல்லா குக் ஆகும். குக் ஆகி கடைசியாக நம்மளுக்கு டேஸ்டியான பிரியாணி கிடைக்கும். எப்படி செக் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அந்த தண்ணி நம்ம மேலே இருக்கிற தண்ணியை நம்ம தொட்டு பார்க்கக்குள்ள அது நம்மளுக்கு சூடாக இருக்கும். ரொம்ப கொதிக்கவும் இருக்காது, ரொம்ப வார்மாகவும் இருக்காது. நல்ல ஒரு கை காலுக்கு ஊற்றுற அளவுக்கு நல்ல ஒரு சூடு இருக்கும். மெதுமெதுப்பான இதில் இருக்கும். தண்ணி நம்ம கலந்து ஊற்றாத அளவுக்கு இருக்கும். அதை வச்சு நம்ம இதை எடுத்து பார்த்தோன்னா ரைஸ் நல்லா குக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு எல்லாம் வதக்கிட்டோமா சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். மூடி வச்சு அதுவும் நம்மளுக்கு நல்லா குக் ஆகி வரும். இதுதான் ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.